இது வரைக்கும் நாம் கெப்லருடைய 3 விதிகளை வந்து தெளிவாக பார்த்தோம். ஆனால் என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, கெப்லரோட கான்ட்ரிபியூஷனுங்கிறது என்னென்னு பார்த்துங்க, அவர் வந்து இந்த கோள்களுடைய இயக்கத்தை பற்றி, கோள்கள் எப்படி வந்து சூரியனை சுற்றி இயங்குது அப்படின்னு சொன்னார். அந்த கோளுடைய சுற்றுக்காலம் எப்படி இருக்குது, சுற்றுக்காலத்துக்கும் இந்த நைட்ரஜனோட தொடர்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் ஏன் வந்து ஒரு கோள் வந்து நீள்வட்டத்தில் சுற்றணும், ஏன் வந்து T² வந்து ப்ரொபோர்ஷனல் டு A³ இருக்கணும், இந்த கோள்களுக்கும் சூரியனுக்குள்ள விசைங்கிறது என்ன மாதிரியான விசை இருக்குது அப்படின்றத பற்றியான விஷயங்களை வந்து கெப்லரோட விதிகள் நமக்கு சொல்லலை. கெப்லர் வந்து அந்த விஷயத்தில் வந்து அவரால் வந்து சொல்ல முடியல. இந்த கோள்களின் இயக்கத்துக்கான விசை, அதாவது இயக்கத்திற்கு காரணமான விசையை பற்றியான இந்த விதி தான் பார்த்திங்கன்னா நியூட்டனுடைய ஈர்ப்பியல் விதி. ஸோ நியூட்டனுடைய கான்ட்ரிபியூஷன் என்னென்னது, கெப்லருடைய விதிகளிலிருந்து அவருடைய பங்களிப்பு தொடங்குது. கெப்லரோட விதிகள் அப்படின்றது கோள்கள் இயக்கத்தை வந்து வெறுமனே விளக்குது. ஆனால் ஏன் இந்த மாதிரி ஒரு கோள் இயங்கணும், ஏன் வந்து அது நீள்வட்ட பாதையில் இருக்கணும், ஏன் வந்து அது சமகால இடைவெளியில் சம பரப்பை வந்து அதனுடைய ஆர வெக்டர் ஏற்படுத்தணும், ஏன் வந்து அதனுடைய அரை நெட்டச்சோட கியூப் வந்து அதனுடைய சுற்றுக்காலத்தோட இருமடிக்கு ஏன் நேர்த்தகவல் இருக்கணும் அப்படின்றதுக்கான கேள்விகளுக்கான பதில் தான் வந்து நியூட்டனுடைய ஈர்ப்பியல் விதி. ஸோ மிக மிக முக்கியமான பாயிண்ட் இதுதான் வந்து கிராவிடேஷன் அப்படின்ற சாப்டருக்கான முதல் முக்கியமான புள்ளி. இது வரைக்கும் வந்து கண்ணால் பார்க்குறாங்க, அதை பதிவு பண்ணுறாங்க, அதை பதிவு பண்ணதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து என்ன தொடர்பு வருதுன்னு பார்க்குறாங்க. ஆனால் இந்த டெரிவேஷன், இந்த 3 விதிகளுக்கான டெரிவேஷன் அப்படின்றது கெப்லர் கொடுக்குறாரு. கெப்லர் என்ன பண்ணுறாரு, அதை பார்த்து அது மூலமாக இந்த விதிகளை கொடுக்குறாரு. ஆனால் இந்த டெரிவேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா கம்ஸ் ஃப்ரம் தி நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன், அதாவது நியூட்டனுடைய ஈர்ப்பியல் விதி. ஸோ ஈர்ப்பியல் விதி என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக மிக எளிமையானது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தில் எல்லா பொருள்களும் ஒன்றை ஒன்று ஒரு விசையால் ஈர்த்து கொண்டிருக்கிறது. இப்போ 2 மாதம் எடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டஸ்ட்ரும் இந்த பேனாவும் பார்த்திங்கன்னா இது ரெண்டுக்குள்ளே ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது. அதே மாதிரி பூமிக்கும் நிலாவுக்குள்ளே ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது, சூரியனுக்கும் பூமிக்குள்ளே ஈர்ப்பு விசை இருக்குது. ஸோ இந்த பிரபஞ்சத்தில் இரு பொருள்கள் இடையில் வந்து ஈர்ப்பு விசை எப்படி இருக்குது அப்படின்றத அவர் வந்து சொன்னார். ஸோ இந்த ஈர்ப்பு விசைங்கிறது மேத்தமெட்டிக்கலை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படின்றது தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னது, இரு நிறைகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசையானது அந்த இரு நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவிலும் அவற்றுக்கு இடையேயான தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும். ஆங்கிலத்தில் எப்படி சொல்லணும்னா, தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் 2 masses and inversely proportional to square of the distance between the 2 masses. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இது வந்து மாஸ் m1, another mass m2, distance r. ஸோ இதுக்கு உள்ள ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கலாக we can write F is equal to minus G m1 m2 by r square r cap. ஸோ நம்ம ஏற்கனவே தெரியும் ஃபோர்ஸுங்கிறது என்னது, அது வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி, வெக்டர் அளவு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை வந்து நம்ம வெக்டர் ஈக்குவேஷன் எழுதணும். The force between the two objects m1 and m2 is given by minus G m1 m2 by r square r cap. இப்போது நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த r capங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ் m1லேருந்து m2க்கு இது வந்து ரேடியஸ் வெக்டர், this r is the distance and I can call this point is r cap. This is called unit vector. So r cap is unit vector, அல்லது நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம், அது ஓரலகு வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இது மைனஸ் சைன், ஏன் மைனஸ் சைன் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பிகாஸ் அட்ராக்டிவ், அதாவது ஈர்ப்பு விசை, அது தமிழில் நம்ம அட்ராக்டிவ் கவர்ச்சி விசை சொல்லுவோம், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் த 2 ஆப்ஜெக்ட்ஸ் எப்பயுமே வந்து இட்ஸ் ஆல்வேஸ் ஏ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இரு நிறைகளுக்கு இடையே செயல்படுகின்ற ஈர்ப்பு விசையானது எப்பவுமே வந்து ஒரு கவர்ச்சி விசை. அப்போனா ஆகும் மைனஸ் ஆர் கேப். ஸோ ஆர் கேப்ங்கிறது இந்த டைரெக்ஷன், மைனஸ் ஆர் கேப்ங்கிறது என்ன ஆகும், இந்த டைரெக்ஷன். அப்போ என்ன அர்த்தம், இந்த நிறை m1னால் m2
மேலே செயல்படுற விசைங்கிறது எந்த திசையில் இருக்கும்? அப்போ கண்டிப்பாக இது கவர்ச்சி விசை என்ன ஆகும்? இந்த நிறை M1 வந்து M2 வந்து இந்த திசை அது தன்னை நோக்கி நான் அதை வந்து அட்ராக்ட் பண்ணும். அப்போது மைனஸ் ஆர் கேப். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி M1 M2 பை ஆர் ஸ்கொயர் ஆர் கேப். இதை நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் ஒரு கரெக்ட் நோட்டேஷனில் வைக்கணும். ரைட், திஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் 2 1. இப்போ அர்த்தம் இது முதல் நிறையினால், அதாவது மாஸ் M1 நிறை M1னால் M2 உணரும் விசைங்கிறது என்னது? திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி M1 M2 பை ஆர் ஸ்கொயர். ஆருங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ மாசஸ் அண்ட் ஆர் கேப்ங்கிறது என்னது? ஆர் கேப் இஸ் திஸ் டிரெக்ஷன். பட் நமக்கு என்ன தெரியும்? இது கவர்ச்சி விசை M2 வந்து இந்த திசையை நோக்கி தான் வந்து விசையை வந்து உணரும். அப்படின்னு அர்த்தம் இது ஆர் கேப்னா இது வந்து மைனஸ் ஆர் கேப். ஸோ திஸ் வில் பி மைனஸ் ஆர் கேப். ஸோ இதுதான் வந்து அதனுடைய நியூட்டனுடைய ஈர்ப்பியல் விதி வெக்டர் ஃபார்முலா. இது ஸ்கேலர் ஃபார்முலா எப்படி எழுதலாம்னா, இன் ஸ்கேலர் ஃபார்ம் எண் வடிவில் we write f is proportional to g m1 m2 by r square. இது வந்து strength, it will give only the so mass. The modulus of f will be proportional to the product of two masses and r square. இங்கே நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் யூஸ் பண்ணியிருப்பேன், கேபிட்டல் ஜி. இந்த கேபிட்டல் ஜிங்கிறது என்னது பார்த்தீங்கன்னா ஈர்ப்பியல் மாறிலி. ஆங்கிலத்தில் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இதனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா G will be 6.67 into 10 power minus 11. ஸோ யூனிட் என்ன இருக்கும்? ஸோ நமக்கு இதனுடைய யூனிட் நமக்கு தெரியும். அப்போ என்ன ஆகும்? கண்டிப்பாக திஸ் G is connected with this equation. அப்போது the unit of the G will be Newton meter square divided by kilogram square. So Newton meter square kilogram minus 2. ஸோ நல்லா கவனிச்சு பாருங்கள், இந்த வேல்யூ 6.67 into 10 power minus 11. எப்பயுமே ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஸ்டன்ட், ஃபிசிக்ஸில் ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம சொன்னோம்னா அதில் இந்த பார்ட் இந்த 10 power minus 11. ஸோ இதனுடைய பவர் என்னது? 10 power minus 11. 6.67ங்கிறது அஃப்கோர்ஸ் இதுவும் ஒரு வேல்யூ தான். பட் இதில் முக்கியமாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஞாபகம் வச்சுப்பாங்க, இதை விட்டுருவாங்க. ஆனால் உண்மையிலே ஒரு ஃபிசிக்ஸில் ஒரு கான்ஸ்டன்ட் பார்க்கும்போது அது என்ன ஆர்டரில் இருக்குது, இது ஆர்டர்னு சொல்லுவோம். 10 power minus 11 ரொம்ப 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 மிக மிக குறைந்த வேல்யூ. ஸோ இந்த குறைந்த வேல்யூ வந்து பின்னால் நான் சொல்லுவேன், இது வந்து மிக முக்கியமான ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த விதியை வந்து எப்படி இன்னும் வேறு வேறு வகையில் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இதனுடைய நிலை என்னென்ன சிறப்பு கூறுகள் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the force is proportional to m1 m2 r square. அப்படின்னா அர்த்தம், நீங்கள் மாஸ் ரெண்டு பொருளோட மாஸை கூட்டினீங்கன்னா ஆகும், கண்டிப்பாக அந்த ரெண்டு பொருளுக்குள்ள ஃபோர்ஸ் வந்து அதிகமாகும். அதே மாதிரி ரெண்டு பொருளுக்குள்ள டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்தினீங்கன்னா ஆகும். டிஸ்டன்ஸ் இங்கே பாருங்கள், நல்லா கவனிச்சு பாருங்கள். ஹியர் சரி நம்ம ரெண்டு விதமாக எழுதலாம். எஃப் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு m1 m2 and f is proportional to 1 by r square. So f is inversely proportional to the square root of the distance. அதாவது அதனுடைய இருமடி எதிர்த்தகவல் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், இந்த ரெண்டு பொருள் ரெண்டு நிறைக்கு உள்ள தொலைவை நம்ம அதிகப்படுத்தும் போது என்னாகும், இந்த ஃபோர்ஸ் அந்த இந்த விசையோட ஈர்ப்பு விசையோட வலிமையை வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ், strength of force will decrease. ஸோ இப்போ நம்ம இதை அப்படி கிராஃபிக்கில் எப்படி பார்க்கலான்னா, இது என்ன பண்ணுங்க, இதை வந்து ஆரை வந்து இந்த ஆக்சிஸ்லையும்
இந்த எஃப் அதாவது ஸ்ட்ரென்த் மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் ஒய் ஆக்ஸ் வச்சிங்கன்னா ஸோ இது என்ன ஆகும், இது வந்து டிஸ்டன்ஸ் கூட என்ன ஆகும், இது வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ டிஸ்டன்ஸ் குறைய இது அதிகமாக அப்படின்றத இது காமிக்குது. அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி F21 is equal to minus GM1 M2 R square R capன்னு சொன்னேன். ஸோ கண்டிப்பாக ஒரு முதல் பொருள் இரண்டாவது பொருள் மீது செயல்படுத்தும் விசைங்கிறது மைனஸ் GM1 M2 by R square R cap. அப்போது நியூட்டனுடைய மூன்றாம் விதிப்படி, மூன்றாவது விதி என்னது, ஒவ்வொரு விசைக்கும் எதிர் விசை இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. எந்த ஒரு விசையும் தனித்து செயல்பட முடியாது. அப்போது கண்டிப்பாக என்னாகும், ரெண்டாவது பொருள் முதல் பொருள் மேலே கண்டிப்பாக ஒரு விசையை நியூட்டனோட மூன்றாம் விதிப்படி கண்டிப்பாக ஒரு விசையை கொடுக்கணும். அப்படின்னா அது ஃப்ரம் நியூட்டனின் மூன்றாம் விதிப்படி F21 has to be equal to minus F12. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் அழகு மூன்றில். ஸோ இதுவும் அதுவும் வந்து மேக்னிடியூட் வைஸ் சேமாக இருக்கும், பட் அதோட டிரெக்ஷன் வந்து எக்ஸாக்ட்லி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா, ஸோ அப்போ நான் F12 என்னது, இட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் F21 இப்போ எப்படி இருக்கும், இஸ் ஈக்குவல் டு GM1 M2 by R square R cap. ஸோ நல்லா கவனிச்சு பாருங்கள், F12ங்கிறது என்னது, நிறை 2 வந்து நிறை 1 மேலே கொடுக்குற விசை. அப்போது அது என்ன கண்டிப்பாக ஆகும், நிறை 2 இந்த பக்கம் இந்த திசை நோக்கி அதை அட்ராக்ட் பண்ணும். அப்படின்னா அர்த்தம் ஆர் கேப் டிரெக்ஷன்லே. அது தான் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மைனஸ் சைன் இல்லை, ஸோ ஆர் கேப். ஸோ அப்போ என்ன அர்த்தம், இந்த இரண்டு F1 to F21ங்கிறது தே ஃபார்ம் ஏ ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர். ஸோ F12 and F21 and F12 forms action reaction pair. ஸோ அப்போது நியூட்டனுடைய ஈர்ப்பு விதிங்கிறது நியூட்டனுடைய மூன்றாம் விதியை அது ஒபே பண்ணுது. ஸோ எடுத்துக்காட்டாக பூமி வந்து சூரியனால் ஈர்க்கப்பட்டு சுற்றி வருது. ஸோ சூரியனுடைய ஈர்ப்பு விசையினால் பூமி வந்து இயங்குது. அதே மாதிரி இந்த நியூட்டனோட மூன்றாம் விதிப்படி பூமியும் சூரியனை அதே அளவு வலிமை உள்ள ஒரு விசையால் சூரியனை ஈர்க்குது. ஸோ அப்போ என்ன அர்த்தம், இந்த சூரியன் பூமி மேலே கொடுக்குற விஷயம் சரி, பூமி வந்து சூரியன் மேலே கொடுக்குற விஷயம் சரி, ஆக்ஷன் ரியாக்ஷன் பேராக செயல்படுது. நல்லா கவனித்து பாருங்கள், சூரியன் கொடுக்குற விஷயம் வந்து பூமி மேலே செயல்படுது, இது ஆக்ஷன் பேராக வச்சிட்டிங்கன்னா பூமி கொடுக்குற விஷயங்கிறது வந்து சூரியன் மேலே செயல்படுது. ஸோ அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்ஷனும் ரியாக்ஷனும் ஒரே பாட்டில் செயல்படாது, வேறு வேறு ஆப்ஜெக்டில் செயல்படும். இது வந்து ரெண்டாவது பாயிண்ட். அடுத்தது என்ன பண்ணிங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த சூரியனோட ஈர்ப்பு விசையினால் பூமியோ இல்லை மற்ற கோள்கள் மேலே என்ன டார்க் வந்து செயல்படுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ டார்க், வாட் இஸ் த டெஃபினிஷன், tau is equal to r cross f. நமக்கு தெரியும் tau is equal to r cross f. You can calculate கோளின் மீது செயல்படும் திருப்பு விசை, அதாவது சூரியனோட ஈர்ப்பு விசையினால் ஒரு கோளினோட செயல்படும் திருப்பு விசை டார்க் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா, tau is equal to r cross what is f. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுங்க, நீங்கள் சூரியனுக்கும் பூமிக்குள்ள ஃபோர்ஸ் எடுத்துங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இப்போ வரைஞ்சிக்கலாம், அந்த படத்தை வரைஞ்சிக்கலாம். இது வந்து சன்,
இது வந்து எர்த். ஸோ இதுதான் வந்து R and this will be R cap. So what is the force experienced by the earth? அதாவது பூமி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ் ஈர்ப்பு விசைங்கிறது எவ்வளோ இருக்கும்? மிக கொடுத்த மாதிரி நியூட்டனுடைய ஈர்ப்பு விதை இப்படி -gm. ஸோ இந்த கேபிட்டல் எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த சன், ஸ்மால் எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த எர்த், டிவைட் பை r² r cap. நல்லா கவனிச்சு பாருங்கள், இது r cap, இது வந்து -r. ஏன்னா பூமி வந்து சூரியன் நோக்கி இந்த திசையில் ஈர்க்கப்படுது. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போது நீங்கள் இதை வந்து நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். So tau is equal to r cross minus gm by r square r cap. So r vector, r vector, what is r vector? Simply the position vector from the sun to earth. So this is the sun, this is the earth, and this is the r vector. So நமக்கே தெரியும், any vector you can write as, for example, if I have vector A, then I can write as the magnitude times its unit vector. அதே மாதிரி I can write r vector is equal to r times r cap. So rங்கிறது என்னது? அதனுடைய length, அதனுடைய magnitude. r capங்கிறது இது r cap, the direction. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? tau is equal to r into r cap minus gm by r square r cap. ஸோ இங்கே ஆறுங்கிறது -gm by r squareங்கிற மேக்னிடியூட்னால வெளில கொண்டு வந்துக்கலாம். I have minus gmm by r. இந்த r and r square கேன்சல் ஆகிடும். I will have r cap cross r cap. ஸோ இது ஒரு யூனிட் வெக்டர், இது ஒரு யூனிட் வெக்டர். இஃப் யூ ஃபைண்ட் ஏ கிராஸ் ப்ராடக்ட், அதாவது ரெண்டு யூனிட் இருக்கு நடுவில் ஒரு வெக்டர் பெருக்கலை நீங்கள் அதை குறுக்கு பெருக்கல் பண்ணி என்ன ஆகும்? வாட் இஸ் த வேல்யூ ஃபார் திஸ்? 0. ஸோ இஃப் யூ ஃபைண்ட் த கிராஸ் ப்ராடக்ட் பிட்வீன் எனி டூ வெக்டர்ஸ், இதர் இட் கேன் பி வெக்டர் ஆர் யூனிட் வெக்டர், யூ வில் கெட் ஏ நல் வெக்டர் 0. அப்போ அது வாட் இஸ் த டார்க்? டார்க் வில் பி 0. அதாவது சூரியனுடைய ஈர்ப்பு விசையினால் பூமியின் மீது செயல்படும் திருப்பு விசைங்கிறது 0. நல்லா கவனிச்சு பாருங்கள், ஈர்ப்பு விசை செயல்படுது, ஆனால் அதனுடைய திருப்பு விசைங்கிறது அது 0. இது பூமிக்கு மட்டும் இல்லை, எல்லா கோள்களுக்கும் இது பொருந்தும். இந்த முடிவினால் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே 5வது அலகில் பார்த்துருப்போம். tau is equal to dl by dt படிச்சிருப்பீங்க. tau is equal to dl by dt படிச்சிருப்பீங்க. What is tau? Simply rate of change of angular momentum எடுத்துருப்போம் நம்ம. ஸோ இப்போ நான் இந்த கேஸ் என்ன பண்ணேன், I proved that tau is equal to 0 நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். அப்போ என்ன அர்த்தம்? L will be a constant vector. So this is the very very important conclusion. இது மிக மிக முக்கியமான ஒரு முடிவு. அதாவது சூரியனை பொறுத்து கோள்களின் கோண உந்தம், அதாவது ஆங்குலர் மொமெண்டம் ஆனது ஒரு மாறா வெக்டர், அதாவது கான்ஸ்டன்ட் வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து இந்த கன்க்ளூஷன் வந்து மிக மிக முக்கியமான ஒரு விளைவு ஏற்படுத்துது. இன்ஃபேக்ட் நம்ம இந்த கன்க்ளூஷன்லேருந்து நம்ம கெப்லருடைய 2ஆம் விதியை நம்ம டெரைவ் பண்ணலாம். நான் லேட்டராக அதை டெரைவ் பண்ணி காமிக்கிறேன். அடுத்ததாக 3 பாயிண்ட் பார்த்துருக்கோம். 4வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூட்டனோட ஈர்ப்பு விதிகள் அப்படின்றது இஸ் அப்ளிகபிள் டு, ஸோ ஹியர் வி ஹேவ் ஒன் இன்ஹரண்ட் அசம்ஷன். அது என்ன அர்த்தம்னா, இந்த விதி நம்ம கொடுக்கும்போது ஒரு சின்ன அசம்ஷன் பண்ணியிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ் m1 m சொன்ன பார்த்தீங்களா, இந்த ரெண்டுமே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு புள்ளி நிறைய நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ வி கன்சிடர் m1 and m2 as point masses. அதாவது தமிழில் நம்ம புள்ளி நிறை அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், பாயிண்ட் மாஸஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ பாயிண்ட் மாஸஸ்க்கு மட்டும் தான் நம்ம இந்த ஃபார்முலா டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். சப்போஸ் என்கிட்ட பாயிண்ட் மாஸஸ் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பென், இந்த ஒரு பேனா இருக்குது, இங்கே வந்து டஸ்ட் இருக்குது, இது ரெண்டுமே வந்து பாயிண்ட் மாஸஸ் கிடையாது. ஸோ எப்படி நம்ம ஒரு பொருளை பாயிண்ட் மாஸ் இல்லை பாயிண்ட் மாஸ் சொல்லணும் பார்த்தீங்கன்னா, அதனுடைய இந்த ரெண்டு பொருளுக்கு தொலைவை வச்சு நம்ம சொல்லலாம். இப்போ நான் வந்து இது பக்கத்தில் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே வந்து நம்ம ஒரு பாயிண்ட் மாஸ் கன்சிடர் பண்ண முடியாது. ஆனால் இதே இந்த ரெண்டு பொருளை வந்து நான் வந்து மிக 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 ரொம்ப அதிகமான தொலைவில் நான் வைக்கும் போது என்ன ஆகுனா, இந்த ரெண்டு பொருளை நான் வந்து கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக இந்த ஒரு புள்ளி நிறைகளை நம்ம கருதலாம். இதே ஒரு இதில் அது மீனிங்கில் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம சூரியனையும் பூமியையும் வந்து புள்ளி நிறைகளாக கருதுகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கும் பூமிக்குள்ள தொலைவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல கோடி கிலோமீட்டர். அப்போது ஈவன் தோ சூரியன் பல லட்சம் மடங்கு பூமியோட பெருசாக இருந்தாலும், அதேமாதிரி பூமியை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நிறைய கொண்டிருந்தாலுமே, இரண்டையுமே அந்த தொலைவை கணக்கில் வைக்கும் போது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட நம்ம புள்ளி நிறைகளை கன்சிடர் பண்ணுறதுனால இந்த ஃபார்முலாவை நம்ம நேரடியாகவே சூரியனுக்கும் கோள்களுக்கும் உள்ள ஈர்ப்பு விசைக்கு நாங்கள் இந்த ஃபார்முலா நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் நடைமுறையில் நம்ம ஒரு சின்ன பொருள் பக்கத்தில் வச்ச பொருட்கள் பயன்படுத்தணும். நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு கொஞ்சம் நம்ம சில அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ், கொஞ்சம் இன்டகிரேஷன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம அதை கால்குலேட் பண்ணுவோம். நம்ம ஹையர் கிளாஸில் நீங்கள் படிப்பீங்க. ஸோ ஹியர் அப்போ என்ன அர்த்தம், இந்த ஃபார்முலா வந்து எங்கே அப்ளை பண்ண முடியும், ரெண்டு புள்ளி நிறைகள் பக்கத்தில். அஃப்கோர்ஸ் சன் அண்ட் பிளானட்ஸ் ஆர் டேக்கன் as point masses compared to their distance. ஸோ டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாச்சுன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு ஈவன் நான் இர்ரெகுலர் ஷேப்பில் பெரிய ஒரு ரிஜிட் பாடி ஆப்ஜெக்ட் கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம், புள்ளி நிறைய வச்சுக்கலாம். அடுத்தது 5வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொன்னேன், இந்த நியூட்டனுடைய விதிகளை வந்து இந்த ஈர்ப்பு விசையை வந்து என்ன பண்ணோம், புள்ளி நிறைகள் பயன்படுத்த சொன்னேன். ஆனால் இதில் ஒரு சின்ன முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு இடத்துல மட்டும் புள்ளி நிறைகள் இல்லாத சில ஒரு முக்கியமான பாயிண்டில் எடுத்தோம்னா நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை நியூட்டனே கண்டுபிடிக்கிறாரு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு ஹாலோ ஸ்பெரிக்கல் மாஸ், அதாவது உள்ளீடற்ற கோளம், அதை நம்ம ஆங்கிலத்தில் ஹாலோ ஸ்பெரிக்கல். அதே மாதிரி இதுக்குன்னா அது யூனிஃபார்ம் டென்சிட்டி இருக்குன்னு வச்சிங்களேன், யூனிஃபார்ம் டென்சிட்டி, அதாவது தமிழில் சீரான அடர்த்தின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இது ஒரு மாஸ், ஓகேங்களா, இது வந்து M1 வச்சுக்கோங்க. ஐ ஹவ் அனதர் பாயிண்ட் மாஸ் ஸ்மால் m அல்லது M2ன்னு வச்சுக்கலாம். நம்ம இதை we can keep it, this is the M2. இப்போ இந்த ரெண்டுக்கு உள்ள விசை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, நீங்கள் கேட்கலாம், சார் இது வந்து பாயிண்ட் மாஸ் கிடையாது, இது மட்டும் பாயிண்ட் மாஸ் வச்சுக்கோங்க, பட் இது வந்து பாயிண்ட் மாஸ் கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த நியூட்டன் விதி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் ஒரு மாஸ், யூனிஃபார்ம் டென்சிட்டி உள்ள ஸ்பெரிக்கல் ஷேப்பில் மாஸு, இதை எப்படி நம்ம பார்க்கலாம்னா, இதனுடைய ரேடியஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் தி ஆர், திஸ் இஸ் த சென்டர். ஸோ இந்த ஒரு உள்ளீடற்ற கோளத்துக்கும் ஒரு புள்ளி நிறைக்கும் உள்ள விசையை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலாம்னா, இஸ் ஈக்குவலன்ட் டு இந்த என்டையர் ஸ்பியர் மாஸை நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த சென்டரில் அதோட மொத்த மாஸ் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். M1 and M2. ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ் R. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் R. அப்போது இந்த ஒரு ஸ்பெஷல் கேஸில் மட்டும்தானா அது இந்த ஈவன் இது புள்ளி நிறை கிடையாது, பட் இந்த ஸ்பெரிக்கல் மாஸ் கூட ஒரு புள்ளி நிறைய கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே வைக்கிறோம் அந்த மாஸ் பார்த்தீங்கன்னா, கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதனுடைய சென்டர் பாயிண்டில் வைக்கிறோம். அப்போது the force between the spherical mass and point mass is equivalent to force between the two point masses. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் மட்டும்தான் இது வந்து இந்த எக்ஸம்ஷன். ஸோ இந்த விஷயத்தை வந்து அதாவது ஒரு ஸ்பெரிக்கல் மாஸ் ஈக்குவலன்ட் டு த பாயிண்ட் மாஸ் பை கீப்பிங் இட் சென்டர் வந்து யார் ப்ரூவ் பண்ண, நியூட்டனே வந்து ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் ஹீ
proved this result. அடுத்தது ஆறாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதே வந்து ஒரு ஹாலோ ஸ்பெரிக்கல் மாஸ் எடுத்துக்கோங்க. ஹாலோ ஸ்பெரிக்கல் மாஸ். என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்பெரிக்கல் மாஸ்க்குள்ளே வந்து another mass. ஸோ இது வந்து பிக்கர் மாஸ் அண்ட் திஸ் இஸ் த ஸ்மாலர் மாஸ் m. இந்த ஸ்பெரிக்கல் மாஸ்னால் இந்த ஸ்மாலர் மாஸில், அதாவது இந்த மிகச்சிறிய ஒரு நிறையினால் ஏதாவது ஒரு விசை, ஈர்ப்பு விசை இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, நோ ஃபோர்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரிசல்ட் என்னென்னா, ஒரு ஹாலோ ஸ்பெரிக்கல் மாஸ்க்குள்ளே ஒரு சின்ன நிறை வைக்கும் போது, அது உள்ளே ஏதோ ஒரு நிறை வைக்கும் போது, இந்த உள்ளே இருக்கிற நிறை வந்து எந்த ஒரு விசையும் வந்து அது வந்து உணராது. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரிசல்ட். பட் இதனுடைய டெரிவேஷன் வந்து நீங்கள் உயர் வகுப்பில் நீங்கள் கற்பீங்க. நோ ஃபோர்ஸ் இன்சைட் ஃபார் த மாஸ் inside the hollow sphere. ஸோ இதே ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்த உங்களுடைய ப்ளஸ் 2ல் காஸ்லால் படிப்பீங்க. அதனுடைய தொடக்கம் தான் இது. அடுத்த கடைசியாக 7வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன சாட்சின்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன், இப்போது நீங்கள் ஒரு பொருளை வந்து மேலேருந்து கீழே விட்டால் அது வந்து கீழ் நோக்கி வருது. அது மேலே செயல்படுற விசையும் இந்த நியூட்டனோட ஈர்ப்பு விசை தான். அதே மாதிரி ஒரு நிலா வந்து பூமியை சுற்றி வர்றது, அந்த விசையும் நியூட்டனோட ஈர்ப்பு விசை தான். நியூட்டனுக்கு முன்னால் என்ன நினச்சாங்கன்னா, ஒரு பொருள் தரை நோக்கி கீழே விழும்போது அது மேலே பூமி வந்து ஒரு விசையை செயல்படுத்துது. அது வந்து ஒரு விதமான விசை. நிலா வந்து பூமியை சுற்றி அது இன்னொரு விதமான விசை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிருந்தாங்க. ஆனால் நியூட்டனுடைய இந்த ஈர்ப்பு விசையோட வெற்றி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா மோஷனுமே ஒரே ஒரு விசையால் தான் இயங்குது. அதை வந்து ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்கிறது தான் இதனுடைய வெற்றிங்கிறது. இதுதான் வந்து இந்த விசையுடைய மகத்துவம். ஸோ ஆப்பிள் ஃபாலிங் டுவர்ட்ஸ் எர்த், மூன் ஆர்பிட்ஸ் த எர்த். ஸோ ரெண்டு மீன் அது டியூ டு சேம் ஃபோர்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு என்னுடைய அந்த கான்ட்ரிபியூஷன். ஸோ ரெண்டு வீணம்னாரு எல்லா இயக்கங்களுமே, இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா இயக்கங்களுக்குமான காரணமான விஷயங்கிறது ஒரே விஷயம் தான். ஒரு விஷயம், அந்த ஒரு பொருளுடைய தொடக்க நிலையை பொறுத்து அது வந்து கீழ்நோக்கி விழுதா அல்லது வந்து சுற்றி வருதா அப்படின்றது வேறுபடும் அப்படின்றது தான் கடைசியாக நம்ம இதிலேருந்து புரிஞ்சிக்க வேண்டியது.